குருவே சரணம். சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஷோக். அன்பர்களே, இன்று நாம் பார்க்கிறது தனுசு ராசியில் ராகு. தனுசு ராசியில் ராகுவை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு உதாரணமாக சொல்ல போனால், மிதுன லக்னத்திற்கு தனுசு ராசியில் ராகு, 7 ராகு, திருமணம் தாமதம், திருமணம் ஆன பிறகு விவாகரத்து, 2 திருமணம், திருமண வாழ்க்கையில் சதா பிரச்சனை. அதே போல் சிம்ம லக்னத்திற்கு தனுசு ராசியில் ராகு, குழந்தைகளால் பிரச்சனை, குழந்தை திருமணமாகி ரொம்ப நாட்களாகி குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, குழந்தை பிறந்தவுடன் குழந்தை ரொம்ப சிக்காகிறது, உடம்பு சரியாகிறது, வளர்ந்த பிறகு குழந்தைக்கும் பெற்றோருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் வருது, இதெல்லாம் நடக்கும். விருச்சிக லக்னம் தனுசு ராசியில் ராகு, அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம் பின்னடைவு, சொன்ன சொல் காப்பாற்றுறது, இது போல் பிரச்சனைகள்லாம் வரும். ஒரு வாக்கு கொடுத்தா அவங்களால காப்பாற்ற முடியாது. குடும்பத்தில் சதா பொருளாதார பின்னடைவு இருந்து கொண்டே இருக்கும். மீன லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில், அதாவது தனுசில் ராகு, இவர்களுக்கு தொழில், நிரந்தர தொழில் அமையாது. வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுவார்கள், கிடைக்காது. பாஸ்போர்ட் பிரச்சனை, விசா பிரச்சனை, இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? நான் சொன்ன இந்த லக்னக்காரர்கள்லாம், அதாவது ராகுவால் ராகு தசை, தனுசிலிருந்து ராகு தசை நடத்துபவர்கள், இந்த லக்னக்காரர்களுக்கு ராகுவால் ஏற்படும் பிரச்சனைகள், இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், செல்ல வேண்டிய கோவில் கோயம்புத்தூரில் இருக்கும் ராம்நகர். அந்த ராம்நகரில் வீட்டிற்கும் கோதண்ட ராமர் கோவில் வியாழக்கிழமை அன்று சென்று தரிசனம் செய்து ஒரு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து ஒரு தீபம் போட்டு வந்தார்கள் என்றால், மேற்சொன்ன இந்த பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி அவர்களுக்கு நல்ல பலன்களை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். கோயம்புத்தூரில் இருக்கும் ராம்நகர், அதில் அமர்ந்திருக்கும் கோதண்ட ராமர் கோவில், தனுசு ராசியில் ராகு இருப்பவர்கள் எந்த லக்னக்காரர்களாக இருந்தாலும் போகலாம். மேற்சொன்ன இந்த லக்னக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இதன் மூலிமா வரும். அதே போல் ராகு தசை நடத்துபவர்கள், தனுசு ராசியிலிருந்து ராகு தசை நடத்துபவர்களும் கோயம்புத்தூரில் இருக்கும் ராம்நகர், அதில் வீட்டில் இருக்கும் கோதண்ட ராமரை தரிசனம் செய்து அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி அந்த கோவிலில் ஒரு மணி நேரம் அமர்ந்து தியானம் செய்துவிட்டு வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த தடைகள் விலகி உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். ராகுவால் நல்ல மிக பிரம்மாண்ட வளர்ச்சியை அடைவீர்கள். நன்றி அன்பர்களே. மேலும் இது போல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் விஸ்வகா ஷோவிஷன் சேனலை. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். Don't forget to like, share, and subscribe Viswak Astro Vision channel.